திமுக சொல்லி பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு பாலியல் தொந்தரவு நடக்குதுங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னா திடீர்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. திமுக இருக்கிற தலைவர் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், அவர் உறுதி ஆகட்டும், நாங்கள் எப்போதும் தமிழுக்காகவும் தமிழ் ஏடா என்ன கேள்வி கேட்குறாங்க, புரியுதா இல்லையாமா? உங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி எங்க பாலியல் வன்கொடுமையில அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் கொடுத்துருக்குறாங்களே, அந்த குற்றவாளியை தண்டிக்கிறத விட்டு காப்பாத்துறாங்களே, போலீஸ்காரங்களே அவங்க கூட துணை போறாங்களே, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்றீங்கன்னா, நாங்கள் எப்போதும் ஒன்றுபட்டு இருப்போம், தமிழ் எங்களை பிரிக்காதுன்னா என்ன? தமிழ் என்ன பிரிக்காதுன்னா என்ன? புரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அரசு, காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய அரசு கையாளாத திமுக என்ன செய்கிறது என்று கேள்வி கேட்டால் அதுக்கு சம்பந்தம் இல்லாத பதில் சொல்லக்கூடிய திறமையான ஆட்சி தான் இன்றைக்கு திமுக ஆட்சி என்பதை நீங்களாம் உணரணும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பும் நலத்திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரக்கூடிய ஒரே அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு.